முதலாவது இஜ்மா கியாஸ். இஜ்மா கியாஸ் என்று சொன்னால் இப்ப நாங்கள் சொன்னதுதான், இந்த நாளையும் பேசான எல்லா உலமாக்களும் எல்லா மார்க்க அறிஞர்களும் இதைதான் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை. இதுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத். அப்போது இப்போது நாம் நமக்கு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, நாம் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தில் இருக்கிறோமா என்று சொன்னால் கண்டிப்பாக நாம் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்தில் இருக்கிறோம். ஏன்? நாங்கள் ரசூலுல்லாஹை பின்பற்றுகிறோம். எந்த ஒரு இமாமை முழுமையாக பின்பற்றதில்லை. ஒரு இமாமை முழுமையாக பின்பற்றக்கூடாது, ஆதாரத்தோடு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் பின்பற்ற வேண்டும். ஒரு இமாம் சொல்றாரு இந்த மாதிரி ஆதாரம் இருக்கிறது, அதனால இது தவறு, இது செய்யக்கூடாது. கழுத்தில் செயின் போடக்கூடாது, ரசூலா தடை செய்தார்கள். ரசூலா பெண்ணை போல இருக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அந்த கியாஸ் அடிப்படையில் அது ஹராமானது. அப்ப இது கியாஸ் மார்க்கத்தில் எல்லா மார்க்க அறிஞர்களும் அதை ஒப்புக்கொண்டு ஆமா இது ரசூலா ஹராம் செய்திருக்கிறார்கள், ரசூலா சஹாபாக்கள் போட்டது கிடையாது, அப்ப இது ஹராம். அப்ப இந்த மாதிரி குர்ஆன் ஹதீஸுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய எந்த இமாம் சொன்னாலும் சரி அதை ஏற்றுக்கொள்வார்கள், இஜ்மா கியாஸை பின்பற்றுவார்கள். இந்த 4 விஷயங்கள் தான் அடிப்படை பேஸ். இதுதான் அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய கொள்கை என்று சொல்லலாம். இவர்களுடைய தலீல், இவர்களுடைய ஆதாரம், மூல ஆதாரம் இதுதான். அஹ்லுஸ் சுன்னah வல் ஜமாஅத்துடைய மூல ஆதாரம் இதுதான். அவர்களுடைய கொள்கை சஹாபாவுடைய கொள்கை போலதான். அவர்கள் சஹாபாக்களை தான் பின்பற்றுவார்கள். அகீதாவில் சில சட்டங்கள் அவர்களுக்கு வேறுபாடு இருக்கும். அதில் ஹதீஸுக்கு முரணாக இருந்தால் அதை விட்டுவிடுவார்கள். உதாரணத்துக்கு ஹதீஸ்ல அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்களுடைய அந்த ஒரு சட்டத்தை பல மக்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஒரு கைக்கு மேலதான் தாடி வெட்டிட்டாங்க. இது யார் செய்த ஒரு காரியம்? அப்துல்லாஹ் இப்னு உமர். அவர்கள் ரசூலுல்லாஹ் சொன்னதாக சொன்னார்களா? கிடையாது. ரசூலுல்லாஹ் இப்படிதான் செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க? கிடையாது. அது அவர்களுடைய ஃபைல், அவர்களுடைய இஷ்டிஹாத், அவர்கள் செய்த ஒரு காரியம். ஆனா ஹதீஸ் நமக்கு எப்படி வருகிறது? வஃபர்ருல் லிஹ்ய, தாடி எப்படி விட்டு விடுங்கள். சில மார்க்கங்கள் சொல்கிறார்கள் அதை ஷேப் கூட பண்ணாது. அல்லாஹ் உங்களுக்கு எதில் அழகு கொடுத்துருக்காரு அது அல்லாஹ்க்கு தெரியும். அல்லாஹ் எந்த இடத்துல முடி வரணும் அல்லாஹ்க்கு தெரியும். அதனால் அந்த தாடி எப்படி விட்டுறணும், அதுதான் ஹதீஸ், அதுதான் சுன்னah, அதுதான் ரசூலுல்லாஹை முழுமையாக பின்பற்றுவது. அதை ஷேப் கொடுப்பது அல்லது டிசைன் பண்ணுவது இதெல்லாம் ஹதீஸுக்கு முரணானது. அதுக்கு ஆதாரம் அப்துல்லாஹ் இப்னு உமருடைய செயலை சொன்னால் நாங்கள் என்ன சொல்ல வேண்டும்? அது நமக்கு ஆதாரம் கிடையாது. சுன்னah தான் நமக்கு ஆதாரம். இப்ப சஹாபாக்களை பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் ஹதீஸுக்கு முரணான சில விஷயங்கள் அவர்கள் செய்திருப்பார்கள். அவர்களுக்கு அந்த ஹதீஸை செய்திருக்க